என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக நான் தர்ஷனா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் உலகளாவிய தெற்கின் முன்னணி குரல்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். இந்தியா பிரிட்டன் இடையே சிறந்ததொரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. பிரதமருக்கு சிபிஎஸ்இ மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தர்மேந்திர பிரதான்ஜி எப்போதோ நீக்கப்பட்டிருப்பார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். திருச்சியில் வீரவசனம் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். சட்டப்பேரவையில் ஏன் பேசவில்லை? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா கடும் விமர்சனம். கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்று பதவியேற்பு. டி.கே. சிவகுமாருடன் 12 முதல் 14 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று தகவல். தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்கிறார் மகேஷ்குமார் அகர்வால். தமிழக காவல்துறையின் 34வது டிஜிபியாக இன்று பதவியேற்பு. பாரசீக வளைகுடா ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள கெஷம் தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல். குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்த ஈரான். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் வரலாற்று மற்றும் சமகால சிறப்புமிக்க நட்புறவை பகிர்ந்து கொள்கின்றன என்று இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவின் துணை ஜனாதிபதி ஷிபோகோசா பவுலஸ் மசாடில் ராஷ்டிரபதி பவனில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் வரலாற்று மற்றும் சமகால சிறப்புமிக்க நட்புறவை பகிர்ந்து கொள்கின்றன என்றும் இரு நாடுகளுக்கும் உலகளாவிய தெற்கின் முன்னணி குரல்களாக திகழ்கின்றன என்றும் ஜனாதிபதி கூறினார். இருதரப்பு வர்த்தகத்தின் சீரான வளர்ச்சியை அவர் குறிப்பிட்டார். மேலும் தொழில்நுட்பம், மருந்துத்துறை, எரிசக்தி, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் திறன் மேம்பாடு போன்ற துறைகளில் இரு தரப்பினரும் பரஸ்பரம் பயனிலுக்கும் ஈடுபாட்டை தொடர்ந்து விரிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார மற்றும் இருதரப்பு வணிக முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே சிறந்ததொரு கலந்துரையாடலை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் இந்தியா பிரிட்டன் வர்த்தக மேம்பாட்டு பேச்சுவார்த்தை குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதில் தனது நண்பரும் பிரிட்டனின் வர்த்தக மற்றும் வணிகத்துறை அமைச்சர் பீட்டர் கைல் மற்றும் அவரது குழுவினரை இந்தியாவிற்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையேயான பொருளாதார ஈடுபாட்டின் அடுத்த கட்டத்தை உருவாக்குதல், இருதரப்பு வணிக முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் மற்றும் தங்களது வலுவான எதிர்கால நோக்குடைய கூட்டாண்மையை மேலும் பலப்படுத்துவது குறித்து சிறந்ததொரு கலந்துரையாடலை மேற்கொண்டதாக கூறினார். பிரதமருக்கு சிபிஎஸ்இ மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தர்மேந்திர பிரதான்ஜி எப்போதோ நீக்கப்பட்டிருப்பார் என்று மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சிபிஎஸ்இ தேர்வு குளறுபடி விவகாரம் தொடர்பாக தனது சமூக வலைதள பக்கத்தில் அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். இதில் சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளர் மாற்றப்பட்டு ஒரு நபர் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆனால் இதற்கு உண்மையான பொறுப்பேற்க வேண்டிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மீது ஏன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் உடனடியாக கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்து நீதித்துறை விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் பிரதமருக்கு 18.5 மில்லியன் சிபிஎஸ்இ மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தர்மேந்திர பிரதான்ஜி எப்போதோ நீக்கப்பட்டிருப்பார் என்று விமர்சித்தார். திருச்சியில் வீரவசனம் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய் சட்டமன்றத்தில் ஏன் அப்படி பேசவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் எந்த கேள்விகளுக்கும் பதில் எதுவும் சொல்லவில்லை என்றும் சென்னையில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா மற்றும் அமைப்பு செயலாளர் RS பாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். செய்தியாளர்கள் சந்திப்பில் ராசா பேசும்போது திருச்சியில் கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற விஜய் முதலமைச்சர் என்ற தகுதியை குறைத்துக் கொண்டு பேசியுள்ளார் என்றும் சட்டமன்றத்தில் விஜய் பேசியதையும் திருச்சியில் பேசியதையும் ஒப்பிட்டு பாருங்கள் என்றும் தெரிவித்த அவர் சட்டமன்றத்தில் தளர்வு, சோர்வு, தயக்கம், இயலாமை இருந்தது என்றும்
திருச்சியில் ஏன் இந்த வீரவசனம், அதை எழுதி கொடுத்தவர் யார் என்றும் ஆராசா கேள்வி எழுப்பினார். திருச்சியில் வீரவசனம் பேசிய விஜய் சட்டமன்றத்தில் ஏன் அப்படி பேசவில்லை என்றும், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை என்றும், திமுக உங்கள் மீது என்ன விமர்சனம் வைத்திருக்கிறோம் என்றும் ஆராசா கேள்வி எழுப்பினார். மேலும் திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசப்பட்ட போது முதலமைச்சர் அதை பற்றி ஏன் பேசவில்லை என்றும், மதம் பார்க்க மாட்டோம் என்றார்கள். ஆனால் முதலமைச்சர் கையில் ஒரு மதம், நெற்றியில் ஒரு மதம், பதவியேற்ற போது ஜோசப் விஜய் என்று ஒரு மதம் உள்ளது என்றும் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக ஐபிஎஸ் அதிகாரி மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்கிறார். தமிழகத்தின் புதிய டிஜிபி பதவிக்காக ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், மகேஷ்குமார் அகர்வால் ஆகிய 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதற்கான பட்டியல் யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக டெல்லியில் நடந்த கூட்டத்தில் இந்த 3 பேர் கொண்ட பட்டியலுக்கு யுபிஎஸ்சி ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து காவல்துறையில் மிக உயரிய பதவியாக விளங்கும் தமிழக டிஜிபி பதவிக்கு ஐபிஎஸ் அதிகாரியான மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ள மகேஷ்குமார் அகர்வால் இன்று காலை 10:45 மணியளவில் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள டிஜிபி அலுவலகத்தில் 34வது டிஜிபியாக பதவியேற்க உள்ளார். பாரசீக வளைகுடா ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள கெஷம் தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. பாரசீக வளைகுடா ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள கெஷம் தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க சென்காம் ஈரான் ராணுவ தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்தை தாங்கள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ஈரான் குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. ஆனால் ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் இலக்கை தாக்க தவறிவிட்டதாகவும், அவை அனைத்தும் தாங்கள் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ் புனித யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். தில்லியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் ஹஜ் புனித யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு செய்து பாதுகாப்பாக தங்கள் இல்லங்களுக்கு திரும்புவதை உறுதி செய்ய இந்திய அரசு முழுமையாக முயன்று வருகிறது என்று தெரிவித்தார். ஹஜ் புனித யாத்திரையை மேற்கொண்டவர்கள் தங்கள் தாய்நாட்டிற்கு திரும்பும் போது அது அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். விமான போக்குவரத்து மற்றும் விமான நிலைய செயல்பாடுகள் தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மேற்பார்வையிடுகிறது என்றும், வெளியுறவுத்துறை அமைச்சகமும் இதில் மிக முக்கிய பங்காற்றுகிறது என்றும் கூறினார். மின்சாரத்திற்கான தேவை படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்றும், வரும் காலங்களில் மேலும் உயரும் என்றும் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். மின் அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனை குழுவின் கூட்டத்திற்கு பிறகு சண்டிகரில் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மின்சாரத்திற்கான தேவை படிப்படியாக அதிகரித்து வருகிறது என்றும், இனி வரும் காலங்களில் இத்தேவை மேலும் உயரும் என்றும் நாங்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு போன்ற பெட்ரோலிய பொருட்களிலிருந்து விலகி செல்லும் போக்கு அதிகரித்து வருவதாகவும், இத்தேவை தற்போது மின்சாரத்தின் மூலமே பூர்த்தி செய்யப்படுவதாகவும் கூறினார். மேலும் வீடுகளில் சமையல் செய்வதற்கு எரிவாயுக்கு பதிலாக மின்காந்த அடுப்பு அடிப்படையிலான சமையல் சாதனங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இக்காரணங்களும் மின்சார தேவையை அதிகரிக்க செய்கின்றன என்று தெரிவித்தார். மத்திய அரசின் உயிர்நீர் இயக்கம் 2.0 திட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சென்னை தலைமை செயலகத்திலிருந்தும், மத்திய அரசின் ஜல்சக்தி துறை மந்திரி பாட்டீல் புதுதில்லியில் இருந்தும் காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர்கள் முன்னிலையில் உயிர்நீர் இயக்கம் 2.0 திட்டத்தின் நீட்டிக்கப்பட்ட செயலாக்க காலத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது மத்திய அரசினுடைய அமைச்சரவையின் ஒப்புதலின் அடிப்படையில் இத்திட்டம் 2028ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளது. உயிர்நீர் இயக்கம் 2.0 திட்டத்தின் நீட்டிக்கப்பட்ட செயலாக்க காலத்திற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதின் மூலம் மத்திய அரசின் குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேண்டிய தொகையில் முதற்கட்டமாக 2177 கோடியே 27 லட்சம் நிதி கிடைக்கப்பெறும் என்று தெரிவித்துள்ளது. இத்திட்டம் 2028ஆம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டிருப்பது என்று கூறியுள்ளது.
கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்கலை உறுதி செய்யும் திட்டம் இது என்று அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குஷிநகரில் உள்ள மகாத்மா புத்த வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கட்டுமான பணியை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு மேற்கொண்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் குஷிநகரில் உள்ள மகாத்மா புத்த வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கட்டுமான பணியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆய்வு மேற்கொண்டார். இதன் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மகாத்மா புத்த வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தால் இப்பகுதி விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவும் என்று தெரிவித்தார். கருங்கல் அருகே உள்ள மதுபான கடையை நிரந்தரமாக மூட தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் வழிவகை செய்தார். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே தெருவுக்கடை பகுதியில் மக்களுக்கு இடையூறாக மதுபான கடை இயங்கி வருகிறது. இதனை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் அவர்களுடன் தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தரமாக மூட வழிவகை செய்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தவர், தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் இருக்கும் 500 மீட்டர் இடைவெளியில் உள்ள டாஸ்மாக் கடைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து அகற்றி வருவதாக கூறினார். மேலும் வந்தே மாதரம் சர்ச்சை குறித்து முதல்வர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் என்றும், திமுகவில் இருந்தும் அதிமுக வெளியேறுவது என்பது அந்த கட்சியின் முடிவு என்றும் தெரிவித்தார். பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிர்கொலை மட்டும்தான் ஒரே தீர்வு என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை அடுத்த ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகாயேஸ்வரர் ஆலயத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா கட்சி நிர்வாகிகளுடன் சாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர், விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி என சொல்லி குறைந்த பேருக்கு மட்டுமே தமிழக அரசு தள்ளுபடி செய்துள்ளதை கண்டித்து அறிக்கையும் வெளியிட்டுள்ளோம் என்று கூறினார். கும்பகோணத்தில் காவலர் கையை முறித்து வன்முறை சம்பவத்தில் தாவேக்க நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளது கண்டிக்கத்தக்கது என்றும், தமிழகத்தில் உள்ள அனைத்து மதுபான கடைகளையும் மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிர்கொலை மட்டும்தான் இதற்கு தீர்வு என்று தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்திற்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் இல்லத்தில் நடைபெற்ற துக்க நிகழ்வில் பங்கேற்பதற்காக கோவை வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி தனது நிகழ்வுகளை முடித்துக் கொண்டு கோவை விமான நிலையம் வழியாக சென்னை புறப்பட்டார். அவரை வரவேற்பதற்காக அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பெருந்திரளாக கோவை விமான நிலையத்தின் முன்பாக குவிந்திருந்தனர். அப்போது காசுக்கு விலை போக மாட்டோம், நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்றும், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும் தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பினர். அதன் பின்னர் கோவை விமான நிலையம் வந்தடைந்த எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் ஆரவாரத்துடன் சென்னைக்கு வழி அனுப்பி வைத்தனர். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்னும் தேர்தல் பிரச்சார மூடில் இருந்து வெளியே வரவில்லை என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோவிலில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு சாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதன் பின்னர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதைத் தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, தெலுங்கானா உதயமான நாள் தனது பிறந்த நாளும் ஒரே நாளில் வருவதால் தெலுங்கானா மக்கள் அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறினார். இதேபோல தமிழகத்தில் உள்ளவர்களும் தனக்கு வாழ்த்து தெரிவித்து மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜய் இன்னும் தேர்தல் பிரச்சார மூடிலிருந்து வெளியே வரவில்லை என்று விமர்சித்தார். கோயம்பேட்டில் ஒரு பெண்ணை பட்டப்பகலில் காரில் ஏற்றி உயிர் பறிப்பு செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது என்றும், இவைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்றும் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் தரம் உயர்த்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் திட்டங்களை புதிய அரசு கொண்டு வர வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கழுக்குன்றம் வார சந்தையை பல்லாவரம் சந்தையை போல் மேம்படுத்த திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் முயற்சி மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வார சந்தை இயங்கி வந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நலிவடைந்த நிலையில் இயங்கி வந்த வார சந்தை கடந்த திமுக ஆட்சியில் வார சந்தைக்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 2,42,00,000 செலவில் அமைக்கப்பட்ட சந்தையை முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து வார சந்தையினை மேம்படுத்தும் விதமாக திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி தலைவர் யுவராஜ் பல்லாவரம் மனிதநேய வணிகர்களை கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சந்தித்து, எங்கள் பகுதிக்கு வருகை தந்து உங்கள் பொருட்களை எங்கள் வார சந்தையில் சந்தைப்படுத்துங்கள் என்றும்,
கிராமப்புறம் சூழ்ந்த பகுதியாக இருப்பதால் எங்கள் பகுதி சந்தையை மேம்படுத்த உதவும் என்று கேட்டுக்கொண்டதின் பெயரில் இன்றைய தினம் பல்லாவரம் சந்தையில் இருந்து 80க்கும் மேற்பட்ட கடைகள் திருக்கழுக்குன்றம் வார சந்தையில் இடம்பெற்றன. இந்நிலையில் பல்லாவரம் மனிதநேய வியாபாரிகளுக்கு திருக்கழுக்குன்றம் பேரூராட்சி சார்பில் பேரூராட்சி மன்ற தலைவர் யுவராஜ் சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேரூராட்சி கவுன்சிலர்கள் விஜயகுமார், தேன்மொழி, இளங்கோ உட்பட பலர் உடனிருந்தனர். போத்தனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு மாவட்ட ஹாஜிகள் கூட்டமைப்பு சார்பில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் போத்தனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு அரசு மாவட்ட ஹாஜிகள் கூட்டமைப்பு சார்பில் முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் இருந்து 50க்கும் மேற்பட்ட மாவட்ட அரசு ஹாஜிகள், இஸ்லாமிய அறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழகத்தில் இஸ்லாமியர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் 3.5% உள் இடஒதுக்கீட்டை 5% உயர்த்த வேண்டும், பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள இஸ்லாமியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் கூடுதல் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தின் முடிவில் தமிழக அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனு அனுப்ப தீர்மானிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினரை காஞ்சிபுரம் மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள சுற்றுலா மாளிகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் எழிலரசு மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ், மாவட்ட துணை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஆகியோர் தமிழக வெற்றி கழகத்தின் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் அவர்களை நேரில் சந்தித்து மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தனர். வந்தவாசி தேரடியில் அதிமுக ஒற்றுமையை வலியுறுத்தி உயிர்நீத்த தஞ்சாவூர் பூக்கடை மகேந்திரனுக்கு அதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தேரடியில் அதிமுக ஒற்றுமையை வலியுறுத்தி உயிர்நீத்த தஞ்சாவூர் பூக்கடை மகேந்திரனுக்கு மெழுகுவத்தி ஏந்தி அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தினர். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் தஞ்சை பூக்கடை மகேந்திரன் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து மெழுகுவத்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்திய அதிமுகவினர் நினைவு முழக்கங்களை எழுப்பினர். இந்நினைவேந்தலில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர் ரெட்டியார், நகர கழக செயலாளர் பாஷா, அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் லோகேஸ்வரன் உள்ளிட்ட ஏராளமானோர் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் பிரியா திடீரென ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆய்வில் மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் அறை, மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள் வருகை பதிவேடு உள்ளிட்டவைகள் குறித்து கேட்டறிந்தார். இதைத் தொடர்ந்து குழந்தைகள் நலப்பிரிவு, ஆண்கள், பெண்கள், உள்நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட மருத்துவமனை முழுவதும் சுற்றி பார்த்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் இருந்தனர். புதுக்கோட்டையில் மூடப்பட்டுள்ள அதிமுக அலுவலக சாவியை யாரிடம் ஒப்படைப்பது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பழனிவேல் ஆதரவாளர்கள் விஜயபாஸ்கருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல் மற்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை காரணமாக மூடப்பட்டுள்ள மாவட்ட அதிமுக அலுவலகத்தின் சாவியை யாரிடம் ஒப்படைப்பது என்பது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எடப்பாடி பழனிசாமியால் புதிதாக நியமிக்கப்பட்ட வடக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஆனால் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பில் வழக்கறிஞர் ஒருவர் மட்டுமே கலந்து கொண்டார். கூட்டத்திற்கு வந்த பழனிவேல் ஆதரவாளர்கள் விஜயபாஸ்கருக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து மீண்டும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றும் அதில் தீர்வு எட்டப்படாவிட்டால் புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேலிடம் அலுவலக சாவியை ஒப்படைப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி அனைத்து விவசாய கூட்டுறவு பயிர்க்கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி தென்காசியில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசியில் உள்ள புதிய பேருந்து நிலையம் முன்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியின்படி நிபந்தனைகள் ஏதுமின்றி அனைத்து விவசாய கூட்டுறவு பயிர்க்கடன்களையும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும், விஜய் அரசு விவசாயிகளை ஏமாற்றும் நோக்கத்தில் செயல்படாமல்
உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை அருகே வீட்டில் உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது பீரோவில் இருந்த 21 சவரன் தங்க நகை உள்ளிட்டவைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் களத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பழனி பராசக்தி தம்பதியர். இவர்களுக்கு கோபி கிருஷ்ணன் என்ற மகன் உள்ளார். இந்நிலையில் உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு வீடு திரும்பிய குடும்பத்தினர் வீட்டில் படுத்து தூங்கிவிட்டு காலையில் எழுந்து பீரோவை திறந்து பார்த்தபோது அதில் இருந்த 21 சவரன் தங்க நகை, 7000 ரூபாய் பணம், நிலத்திற்கான பத்திரம் ஆகியவை திருடப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அவலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். காரைக்காலில் பெண் ஒருவரிடம் 9 சவரன் தாலி சங்கிலியை பறித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட நகர பகுதியில் உள்ள ஜீவானந்தம் வீதியில் வசித்து வருபவர் சரண்யா. இவர் தனது இருசக்கர வாகனத்தில் மேல காசக்குடி அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 நபர்கள் சரண்யாவை பின்தொடர்ந்துள்ளனர். அப்போது திடீரென சரண்யாவை வழிமறித்து கூறிய கருவியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த சுமார் 9 சவரன் தாலி சங்கிலியை அறுத்து தப்பி ஓடி சென்றுள்ளனர். இதனை அடுத்து சம்பவம் குறித்து நெடுங்காடு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் நெடுங்காடு காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் கும்பகோணத்தை சேர்ந்த முத்தமிழரசன் மற்றும் முத்து ஆகியோரை மடக்கி பிடித்து திருடி சென்ற 9 பவுன் தாலி சங்கிலி, வழிப்பறி சம்பவத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனம், செல்போன், கூறிய கருவி ஆகியவற்றை பறிமுதல் செய்து இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விளாத்திகுளம் அருகே கட்டிலுக்கு அடியில் அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை வைத்திருந்த திமுக நிர்வாகியை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அடுத்த மேலக்கரந்தை கிராமத்தில் முத்தையா என்பவரின் மகன் அதிவீரன் என்பவர் வீட்டில் சட்டவிரோதமாக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் மாசார்பட்டி காவல் நிலைய காவல்துறையினர் அதிவீரன் வீட்டை சோதனை செய்தனர். அப்போது வீட்டில் உள்ள கட்டிலுக்கு அடியில் 28 கிலோ புகையிலை பொருட்களை பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அதிவீரனை கைது செய்ய மாசார்பட்டி காவல்துறையினர் புகையிலை பொருட்களை விற்று வைத்திருந்த ரூபாய் 18,000 இருசக்கர வாகனம் ஒன்றையும் பறிமுதல் செய்தனர். சாத்தான்குளம் அருகே நடுவக்குறிச்சி முத்தாரம்மன் கோவில் பகுதியில் கனரக வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காரில் பயணித்த ஒருவர் உயிரிழந்தார். காயமடைந்த மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் அப்பனூர் கிராமத்தைச் சேர்ந்த ராமமூர்த்தி மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயகுரு ஆகியோர் காரில் பயணித்து தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகேயுள்ள நடுவக்குறிச்சி மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றும் தங்களது உறவினரை சந்திப்பதற்காக வந்தனர். அவர்கள் பயணித்த சொகுசு காரை ராமமூர்த்தி ஓட்டி வந்தார். கார் சாத்தான்குளம் அருகே நடுவக்குறிச்சி முத்தாரம்மன் கோவில் பகுதியில் வந்தபோது எதிரே வந்த கனரக வாகனமும் சொகுசு காரும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. சொகுசு கார் சாலையோர தோட்டத்திற்குள் தூக்கி வீசப்பட்டு பலத்த சேதமடைந்தது. இதில் ஜெயகுரு காருக்குள் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். காரை ஓட்டி வந்த ராமமூர்த்தி காயங்களுடன் உயிர் தப்பினார். விபத்து குறித்து தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த தட்டார்மடம் காவல்துறையினர் ஜெயகுருவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த ராமமூர்த்தியை சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வேடசந்தூர் அருகே கோவில் திருவிழாவில் பக்தர்கள் வினோத நேர்த்திக்கடன் செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அடுத்த அய்யலூர் அருகே உள்ள தீத்தா கிழவனூரில் சக்தி விநாயகர், காளியம்மன், மாரியம்மன், பட்டவன் கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களின் உற்சவ திருவிழாவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நேர்த்திக்கடன்கள் செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றன. இவ்விழாவில் சேத்தாண்டி வேடம் என்ற வினோத நிகழ்ச்சியில் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களின் முகத்தில் வர்ண பொடிகளை பூசி வேடமிட்டும் சேற்றில் குதித்து ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசி கொண்டனர். அதன் பின்னர் அவர்கள் கோவில் குளத்தில் நீராடி நேர்த்திக்கடனை முடித்தனர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். இந்தியாவும் தென்னாப்பிரிக்காவும் உலகளாவிய தெற்கின் முன்னணி குரல்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம். இந்தியா பிரிட்டன் இடையே சிறந்ததொரு கலந்துரையாடலை மேற்கொண்டோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அறிவிப்பு. பிரதமருக்கு சிபிஎஸ்இ மாணவர்கள் மீது அக்கறை இருந்திருந்தால் தர்மேந்திர பிரதான்ஜி எப்போதோ நீக்கப்பட்டிருப்பார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். திருச்சியில் வீரவசனம் பேசிய முதலமைச்சர் ஜோசப் விஜய். சட்டப்பேரவையில் ஏன் பேசவில்லை? திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா கடும் விமர்சனம். கர்நாடக முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் இன்று பதவியேற்பு.
டி.கே. சிவகுமாருடன் 12 முதல் 14 அமைச்சர்கள் பதவி ஏற்பார்கள் என்று தகவல். தமிழ்நாட்டின் புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பொறுப்பேற்கிறார் மகேஷ்குமார் அகர்வால். தமிழக காவல்துறையின் 34வது டிஜிபியாக இன்று பதவியேற்பு. பாரசீக வளைகுடா ஹார்முஸ் ஜலசந்தியில் உள்ள கெஷம் தீவின் மீது அமெரிக்கா தாக்குதல். குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்த ஈரான். இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.